ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரீசெண்ட் டேஸில் பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க், அதாவது ஒரு செக்ஷனல் மார்க் எடுத்துகிட்டு அதில் பசில் மட்டும் தனியாக போட்டு பார்ப்போம். பசிலுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம், மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சேர்த்து எவ்வளோ டைம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னென்னா ஒரு மெமரி பேஸ்ட் ரீசனிங் செக்ஷனல் மார்க் தான். ஓகே, நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு பசில் போட்டோம். அடுத்த பசில் எங்கே இருக்குது? ஓகே, சவுண்ட் பாக்ஸ்.
ஃபால்ஸ் தானே. QPUV மிஸ்டேக் பண்ணிட்டேனே. ஓகே QT இது ஓகே தான். பிலோ யூ எஸ் ஓகே தான். B2 RNB2 PQRSTUV. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எத்தனை பஸ்ஸில் இருக்குது? ஒன்றே தான் இருக்குது. ஓகே போட்டுடலாம்.
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 10 நிமிஷத்தில் 3 பசில் போட்டோமா? அவ்வளோதான். இனி மிச்சம் உள்ள 10 நிமிஷத்தில் எப்படி மிச்சம் உள்ள 20 கொஸ்டின்ஸ் பேலன்ஸ் 20 கொஸ்டின்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரே. அடுத்த 10 நிமிஷத்தில் ஓகே இதெல்லாம் போட முடியும் பார்க்கலாமா? போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் ஆகும். இந்த 3 நிமிஷம் போட்டுடலாம். 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இதுலேயே. இல்லை இது வேறு இதில் 5 அதில் 3 வேறு என்ன கேட்டிருக்காங்க? இன்இக்வாலிட்டிலாம் வெறும் ஓகே 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் போட்டுடலாம். பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது, பிளட் ரிலேஷன், சிலோகிசம், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுடலாம். எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் முதல் 10 நிமிஷத்தில் 3 பசில் போட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா 10 நிமிஷத்தில் பசில் தவிர மிச்ச எல்லா கொஸ்டின்ஸும் 20 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா, அடுத்த 10 நிமிஷத்தில் 3 பசில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஸோ அந்த 10 நிமிஷத்தில் 3 பசில் போடுறது தான் உண்மையாகவே பெரிய விஷயம். எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஓகே இதுதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் மூலமாக போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். ஓகே ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே கைஸ், நிறைய மார்க் போடுங்க, நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ரிவ்யூ பண்ண தான் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஐடென்டிஃபை பண்ண அடுத்தடுத்த மார்க் போடும்போது இந்த மிஸ்டேக் பண்ணாமல் போடணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா மார்க் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் முக்கியமாக ரீசனிங்லாம் 35 out of 35 ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு செக்ஷனுமே இந்த மாதிரி டைம் வச்சு அந்த செக்ஷனல் டைமிங்க்கு உள்ளேயே நீங்களே ஒரு டைமை வச்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். போட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மைண்ட் செட்டில் போகணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.